வணக்கம் மக்களே, 2025ல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கின்ற குரூப் 4ல கேட்கப்படுகின்ற முக்கியமான அந்த கலைச்சொற்கள் ஒரு 10 கலைச்சொற்கள் ஒரே ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். சோ முதல் கேள்வி பாருங்க, ஆப் என்பதற்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்னா நம்ம என்னப்பா சொல்லுவோம் அப்படின்னா செயலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆப் என்பதுக்கு பதில் செயலி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, டச் ஸ்கிரீன் என்பதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குரல் தேடல், தொடுதிரை, தேடுபொறி மற்றும் புலனம். டச் ஸ்கிரீன் என்னப்பா? நம்மளுக்கு வந்து தொடுதிரை அப்படின்னு வரும். நம்ம மொபைல் டச் ஸ்கிரீன் இருக்கிறீங்களா, அதை சொல்றாங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட்ஸ்அப் என்பதற்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தா புலனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா நான் இந்த கேள்வி அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நான்காவது கேள்வி பாருங்க, டெபிட் கார்டு. டெபிட் கார்டு என்பதற்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காசோலை, வரையோலை, பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை. அப்ப டெபிட் கார்டு அப்படின்றது பண்ணா பற்று அட்டை அப்படின்னு சொல்லுவோம். கடன் அட்டை அப்படின்றது நம்ம கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, இ காமர்ஸ். இ காமர்ஸ் என்பதற்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இ காமர்ஸ் மின்னணு, காகித, நேரடி, இணையதள வணிகம் இருக்கு. கண்டிப்பா ஈனா என்னப்பா? ஒரு மின்னணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மின்னணு வணிகம் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க, கிராப். நம்மளுக்கு வந்து ஒரு பிடிச்ச இமேஜ் இருக்கு, அதை வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செதுக்குவோமா? அது வந்து தமிழ் என்ன சொல்லிருக்காங்க அப்படி பண்ணா உளவி, ஏவி, உரை மற்றும் செதுக்கி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியான விடை பார்த்தா செதுக்கி என்பது சரியான விடை. செதுக்கி தான் கிராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, டிஜிட்டல் ரெவல்யூஷன். டிஜிட்டல் ரெவல்யூஷன். ரெவல்யூஷனாலே நம்ம புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எதுவுமே ஆன்சர் வராது. அப்ப மின்னணு புரட்சி என்பதுதான் பார்த்தா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பிறகு இமெயில். இன்னைக்கு வந்து எது இல்லாம இருக்கோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த இமெயில் இல்லாம யாருமே கிடையாது. சரிங்களா? சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து மெயில் மூலமா தான் கம்யூனிகேட் பண்றாங்க. சோ அந்த இமெயிலுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இ அஞ்சல், மின்னஞ்சல், விரைவஞ்சல், கணினி அஞ்சல். இது ரெண்டுமே கண்டிப்பா ஆன்சர்ல. இங்க வந்து இ அஞ்சல் இருக்கு, இங்க மின்னஞ்சல் இருக்கு. எக்ஸாக்டா தமிழாக்கம் என்ன அப்படி பார்த்தா மின்னஞ்சல் என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, எஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தாங்கள் வேலைகளை எளிதாக்க மெஷின்களை பயன்படுத்துகின்றனர். அப்ப மெஷின்களுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னப்பா? இயந்திரம் என்பதுதான் நம்ம வந்து மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த பாருங்க, ரோபோ என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் என்ன சொல்லிட்டு ரோபோனாலே என்னது? நமக்கு வந்து தலைவர் படம் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? எந்திர மனிதன் என்பது சரியான விடை. அடுத்த பாருங்க, நேனோ டெக்னாலஜி. சோ இதற்கான பதில் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.